வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா பரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியை வரவேற்க தயாராகியுள்ள இலங்கை. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுங்கள், மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஏற்றுமதியாளர்களுக்கான இலகுபடுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமையை நீக்குவதை அவசரமாக நிறுத்தவும் ஹர்ஷடி சில்வா கோரிக்கை. அமெரிக்காவின் வரி விதிப்பு, இலங்கை வர்த்தக சபை எச்சரிக்கை. யோசித்தவுக்கும் டெய்சிக்கும் எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல். கொழும்பில் 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் தென்கொரிய ஜனாதிபதி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கை வருகின்றார். பாரத பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனும் ஏனைய பல தரப்பினர்களிடனும் கலந்துரையாடல்களை நடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை ஏற்படுத்திக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலையில் இந்திய ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ள சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய 5000 மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம், 5000 வணக்க ஸ்தலங்களின் கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை நிறுவும் திட்டம் என்பன பாரத பிரதமர் நரேந்திர மோடியினால் இணையவழி ஊடாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. அத்துடன் அவர் அனுராதபுரத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிஞ்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்க உள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து பாரத பிரதமர் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் செல்வார் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிட்டுள்ளது. தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்புக்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளை மாலை கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளடங்கலான குழு ஒன்றும் கலந்து கொள்ளும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடனும் கலந்துரையாடல்களை நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 37 வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த ரிட் மனுக்களை ஆராய்ந்த பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றில் பதில் தலைவர் மொஹமட் லாபர் தாகிர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மற்றும் செலவு ஒழுங்குமுறை சட்டம் குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது.
அதன்படி ரத்னபுரி மாவட்டத்தை மையமாக கொண்டு இன்று மற்றொரு கட்டம் நடைபெற உள்ளது. இதில் ரத்னபுரியைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் முறைப்பாடுகளை தீர்ப்பது குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கல்வி கற்பிக்கப்படும். இந்த திட்டத்தின் பல கட்டங்கள் பதுளை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டதாகவும் இந்த திட்டங்கள் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக தேர்தல் சட்ட மீறல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு பதிவான முறைப்பாடுகள் குறித்து போலீஸ் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான 5 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்றுமதியாளர்களுக்கான இலகுபடுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி முறைமையை நீக்குவதை அவசரமாக நிறுத்தி வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா டி சில்வா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கான இலகுபடுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி திட்டத்தை நீக்குவதை அவசரமாக நிறுத்தி வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா டி சில்வா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க வரிகளை மீண்டும் விதிப்பதால் அதிகரித்து வரும் உலகளாவிய வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் எந்த நிவாரணமும் வழங்கப்படாவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் எச்சரித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே அவர் இதனை கூறியுள்ளார். கட்டண பிரச்சினையில் முன்னேற ஒரு வழியை கண்டுபிடிப்பதில் ஜனாதிபதிக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீது அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து இலங்கை வர்த்தக சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மீது அமெரிக்கா 44% வரி விதிப்பதால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் குறித்து இலங்கை வர்த்தக சபை கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த வரி விதிப்பு குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய வர்த்தக சபை நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் இது ஏற்படுத்தக்கூடிய குறிப்பிடத்தக்க தாக்கத்தை எடுத்து காட்டுகிறது. உலகளாவிய வர்த்தக இடையூறுகளுடன் போராடி வரும் நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு கணிசமான சவாலை ஏற்படுத்துவதாக இந்த வரி விதிப்பு உள்ளதாக வர்த்தக சபை கூறியுள்ளது. இவ்வாறான இடையூறுகள் பொருளாதார வளர்ச்சியை கணிசமாக குறைப்பதோடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற முக்கிய ஏற்றுமதி சந்தைகளில் ஒட்டுமொத்த தேவையை பாதிக்கும் எனவும் வர்த்தக சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க வரிகளின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்குமான தீர்வுகளை உருவாக்குவதற்கும் ஒரு குழுவை அமைப்பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்முயற்சியையும் சபை வரவேற்றது. மேலும் அரசாங்கம் அதன் கட்டண கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்து வர்த்தக வசதியை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு இது ஒரு சரியான தருணம் எனவும் வர்த்தக சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் வர்த்தக நலன்களை பாதுகாப்பதற்கான கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுமாறும் அதன் ஏற்றுமதி துறையை நிலைநிறுத்தவும் வலுப்படுத்தவும் ராஜதந்திர மற்றும் கொள்கை சார்ந்த தீர்வுகளை தீவிரமாக பின்பற்றுமாறும் வர்த்தக சபை அனைத்து பங்குதாரர்களையும் வலியுறுத்தியது. யோசித்த ராயபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. குறித்த இருவர் மீதும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இதன்போது பிரதிவாதிகளை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இது தொடர்பான விரிவான விசாரணைகளை மே 30 நடத்துவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது.
நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளரையும் மற்றொரு நபரையும் பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இருவரும் இன்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த இருவரையும் தலா 1 மில்லியன் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கொழும்பு கோமாகம பகுதியில் 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோமாகம பகுதியில் 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சிறுமியின் காதல் என்று கூறப்படும் பாடசாலை மாணவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியின் பெற்றோர் சிறுமியுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்து அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் பாடசாலை மாணவி கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் 5 பேர் 15 முதல் 16 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் என்பதோடு ஏனைய 2 17 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் போலீசார் கூறினர். இதன்போது சந்தேக நபர்கள் பாடசாலை மாணவியை ஏற்றிச் செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களும் இன்று கோமாகம நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். பதுளை பண்டாரவளை பகுதியில் பஸ் மீது தாக்குதல் நடத்திய ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். பதுளை பண்டாரவளை பகுதியில் பஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பணக்கொடை ராணுவ முகாமில் கடமையாற்றிய 35 வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் பண்டாரவளை டிப்போவுக்கு சொந்தமான பஸ் ஒன்று கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்துவிட்டு மீண்டும் பண்டாரவளை டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்துள்ளது. இதன்போது இனம் தெரியாத நபர்கள் சிலருடன் மோட்டார் சைக்கிளில் வந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் குறித்த பஸ்ஸை வழிமறித்து பஸ் சாரதியிடம் தன்னை கொழும்புக்கு அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளார். பின்னர் பஸ் சாரதியும் நடத்துனரும் ஏற்கனவே கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்து விட்டதாகவும் தற்போது கடமைகளை முடித்துவிட்டு பண்டாரவளை டிப்போவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் ராணுவ சிப்பாயிடம் கூறியுள்ளனர். இதன்போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பஸ் சாரதியுடன் நடத்துனருடனும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறின் போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் குறித்த பஸ்ஸை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து 2 பாய்மர படகுகள் காங்கேசன்துறை துறைமுகத்தை வந்தடைந்தன. சென்னையில் இருந்து காங்கேசன்துறைக்கு நேற்று 8 பேர் அடங்கிய சுற்றுலா பயணிகளுடன் 2 பாய்மர படகுகள் மாலை 7:30 மணியளவில் வந்தடைந்தது. 400 கிலோமீட்டர் தூரத்தினை இலக்காக கொண்டு ரோயல் மெட்ராஸ் ஜார்ஜ் கிளப் அங்கத்தவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்படகு பயணம் நாகப்பட்டினத்தை அடைந்து அங்கிருந்து காங்கேசன்துறையை வந்தடைந்தனர். நாளை மீண்டும் நாகப்பட்டினம் செல்லவுள்ள இப்படகு பின்னர் பூம்புகாரை அடைந்து அங்கிருந்து பாண்டிச்சேரியை சென்றடைந்து அங்கிருந்து கோவளத்தினையும் இறுதியில் மீண்டும் சென்னையில் நிறைவடையவுள்ளது. பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், வடமாகாண சுற்றுலா பயணிக அதிகாரிகள், துறைமுக அதிகார சபை அதிகாரிகள், சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். உடன் அமலாகும் வகையில் தென்கொரிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தென்கொரிய ஜனாதிபதி யோன் சுக் இயோல் மீதான பதவி நீக்கும் தீர்மானத்தை அந்த நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. வழக்கை மேற்பார்வையிட்ட நீதிபதிகள் குழு யோனின் பதவி நீக்க தீர்மானத்தை ஒருமனதாக உறுதி செய்துள்ளனர். இதற்கமைய தென்கொரிய ஜனாதிபதி உடன் அமுலாகும் வகையில் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக 60 நாட்கள்
நாட்களுக்குள் புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் காலம் வரையில் தற்போதைய பிரதமர் பதில் ஜனாதிபதியாக செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு தென்கொரியாவில் இதே முறையில் ஒரு ஜனாதிபதி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிக ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை பதிவு செய்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிக ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை பதிவு செய்தது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற 15வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ஓட்டங்களை குவித்தது. வெங்கடேஷ் ஐயர் 29 பந்துகளில் 60 ஓட்டங்களையும், ரகுவன்சி 32 பந்துகளில் 50 ஓட்டங்களையும் குவித்தனர். இதையடுத்து 201 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி களமிறங்கியது. முன்னணி வீரர்கள் விரைவில் ஆட்டம் இழந்து வெளியேறினர். கிளாசன் 33 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் 27 ஓட்டங்களையும் எடுத்தனர். இறுதியில் கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 80 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. IPL வரலாற்றில் அதிக ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி சந்தித்த மோசமான தோல்வி இதுவாகும். இதற்கு முன் அந்த அணி கடந்த ஆண்டு சென்னைக்கு எதிராக 78 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்றதே இந்த வகையில் மிகப்பெரிய தோல்வியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது